Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Recourse அப்படின்னு ஒரு வார்த்தை noun. அது என்னன்னா a source of help in a particularly in a difficult situation. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நமக்கு உதவியா இருக்கிறத recourse அப்படின்னு சொல்லுவோம். Surgery may be the only recourse. அறுவை சிகிச்சை தான் இதுக்கு ஒரே தீர்வு. அதுதான் நமக்கு உதவி பண்ணும், நல்லது பண்ணும் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாங்க. A means of solving disputes without a recourse of courts of law. கோர்ட்டுக்கு போகாம இதை முடிக்கிறதுக்குள்ள ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எதுன்னு சொல்லல, இதுதான் ஒரே வழி. கோர்ட்டுக்கு போகாம நாம முடிக்கணும்னா, திட்டவட்டமா இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா நமக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்டும் இருக்கு. The legal right to demand compensation or payment. இது எங்க வரும் அப்படின்னா பேங்க்குக்கு வரும். The bank has recourse against the exporter for losses incurred. ஏற்றுமதியாளர்களுக்கு எதிராக அவர்கள் காம்பன்சேஷன் வாங்குறாங்க. அதாவது காம்பன்சேஷன்னா தமிழ்ல உடனே வரலையே. இதுக்கான ஈடு, காம்பன்சேஷன்னா ஈடு. இந்த ஈடை லாஸ் ஏற்பட்டதுக்கான இந்த ஈடை அவங்க ஏற்றுமதியாளர்கள்ட்டேருந்து வாங்கறதுக்கு பேங்குக்கு ரைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ரிகோர்ஸ் அப்படிங்கிறது காம்பன்சேஷன் அப்படிங்கிற மீனிங்ல. முதல்ல ரெண்டு இது ரிசார்ட், சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப் அப்படிங்கிற மீனிங்ல முதல் ரெண்டு வாசகம் பார்த்தோம். இந்த மூணாவது வாசகம் லீகல் ரைட் டு டிமாண்ட் காம்பன்சேஷன், ஈடு செய்தல், ஈடை கேட்பதற்கான சட்டப்பூர்வமான உரிமையை ரிகோர்ஸ் என்று சொல்லலாம்.